விதுஷி ஹியர். இன்னைக்கு ஒரு எல்லாருக்கும் மனசில் ஒரு துகளாக இருந்துட்டு இருக்கிறத பற்றி பேச போகிறேன். அது வந்து இது மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இப்போ வந்து ஒரு 70-80 வயசு 60-50 வயசு எந்த ஏஜாக இருந்தாலும் அவங்களால அது வந்து கொரிலேட் பண்ண முடியும். அந்த காலத்துலலாம் லவ் மேரேஜ்லாம் ரொம்ப கம்மி. ஸோ வென் ஐம் சேயிங் அபவுட் 70-80s இருக்கவங்கன்னா வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து பெண் பார்க்கும் படலமோ அந்த தெருவில் இருந்த ஒரு பையனோ ஒரு பொண்ணோ யாரோ ஒருத்தவங்க இல்லை அப்படி இருக்கலாம். இது வந்து ஒரு வாலிப வயசு. ஸோ இந்த பொண்ணு பார்த்துட்டு போன இடத்துலையோ சம்திங் லைக் திஸ் இல்லை சம் அதர் ஆல் திஸ் கேசஸ் நான் சொன்ன மாதிரி அதில் வந்து யாரோ ஒருத்தவங்களை வந்து பார்த்துட்டு இவங்க தான் என்னோட ஹஸ்பண்டாக இருப்பாங்களோ இவங்க தான் என் ஒய்ஃபாக இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு ஒரு கனவுல ஒரு கற்பனை ஒப்பனை செஞ்சுக்கிற ஒரு மொமெண்ட் இருந்திருக்கும். இட் குட் பி அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். இவங்களா இருக்குமோ அப்படின்னு ஒரு யுகம் பிஃபோர் த பேசி முடிக்க பண்ணுறதுக்கு முன்னாடி இதாக இருக்குமோ அப்படின்னு அந்த இது வந்து நடக்காமல் போய் வேறு யாருக்கோ கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பெண் பார்க்கும் படத்துலையும் இவங்க தான் அப்படின்னு பார்க்க வராங்க, ஆனால் பார்க்காம வேறு யாரையோ கல்யாணம் பண்ணியிருக்க மாதிரி ஒரு நிலைமை. போத் ஃபார் மென் அண்ட் விமன் ஆர் இந்த சேம் தெருவில். ஸோ அது வந்து எப்படி நான் இந்த காலத்தில் சொல்லணும்னா ஒரு இப்போ வந்து 50s இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து சைட்டாவது அடிச்சிருப்பாங்க ரைட். காலேஜில் ஸ்கூலில் அந்த தெருவில் இல்லை பஸ்லேயோ எங்கேயோ ஆட்டோ ரிக்ஷாலேயோ எங்கேயோ நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது எங்கேயோ போகும்போது சைட் அடிச்சிருப்பாங்க. ஸோ தே வுட் ஹவ் கம் அக்ராஸ் ஸோ மெனி பீப்புள். ஸோ ஆனால் வந்து அந்த மனசில் வந்து இவங்களா இருந்தால் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒரு மனசில் வந்துட்டு போன அந்த க்ஷண நேரத்தை கூட நான் ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி கூட அதை வந்து எப்படியும் வெனசே 70-80 இயர்ஸ் ஓல்டு உள்ளவங்கன்னா அவங்க வந்து பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். போத் மென் அண்ட் விமன். அவங்க வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்களே அவங்க நல்லா இருப்பாங்க. எங்கள் 2 பேர்த்துக்கும் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இதை கல்யாணம் பண்ண முடியும் நடக்கலை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லேடி வந்து ஒரு பொண்ணை கேட்குறதோ மென் வந்து நம்ம போய் அந்த இடத்துல அந்த வேலையை பார்க்குற ஒரு பொண்ணை பார்த்தோமே ஆனால் அவங்க வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்களே ஏதோ ஒரு சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஐம் டாக்கிங் அபவுட் வென் இட் இஸ் பெண் பார்க்கும் படத்தில் ப்ராப்பரான கல்யாணம் நடந்த இதில் கூட ஒரு குட்டியாக ஒன்று மனசில் வந்துட்டு போகிற அந்த பிம்பம் வச்சுக்காங்க. அது வந்து ஒரு சில லேடிஸோ ஜென்ஸோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, மனசுக்குள்ளே இருக்கும். அது குறுஞ்சிரிப்பாக வந்துட்டு போகும். அந்த ஃபர்ஸ்ட் லவ் எங்கேயாவது ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸில் ஏதோ ஒரு கோரிலேட் பண்ணி ஞாபகம் வரும். அது வந்து ஒரு மனசுக்குள்ளே சில பேருக்கு பட்டாம்பூச்சியாக இருக்கலாம், சில பேருக்கு அது பிடிக்காத விஷயமா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், எவ்ரி மொமெண்ட் இஸ் மேட் ஃபார் சம்திங். அது நினச்சா ஒரு சந்தோஷம் இருந்தால் ஒரு ஸ்மைல் பண்ணிக்கோங்க. எப்படி மொமெண்ட்டை லிவ் பண்ணுங்க. அது கூட ஒரு புன்னகைக்கும்ல, ஒரு சந்தோஷம் கொடுக்கும்ல மனசில் ஒரு க்ஷணம். தட்ஸ் மை ப்ரே ஃபார் டுடே. லிவ் டுடே ஹாப்பிலி.